நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருமண முறிவு, அதாவது திருமண முறிவை பற்றி நம்ம பார்க்குறோம். ஏன் இந்த காலகட்டத்தில் திருமண முறிவு ஜாஸ்தி நடக்குது அப்படின்னு ஜோதிட ரீதியாக நம்ம பார்ப்போம். அதாவது திருமண பொருத்தத்துக்கு நட்சத்திர பொருத்தம் அதை மட்டுமே வச்சு நிறையா இடத்துல பார்க்குறதுனால திருமண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகிடுது. நட்சத்திரத்தை பொறுத்ததை பார்க்குறதுக்கு ஜோதிடரே தேவையில்லை, மொபைல்லையே வந்துடுது. 10 பொருத்தம், 10க்கு 12 பொருத்தம், அது மாதிரி பார்க்கணும். அது ஒரு பார்ட். அது இல்லாமல் லக்ன பொருத்தம், ராசி பொருத்தம், தசை, அதாவது என்ன தசை 10 வருஷத்துக்கு மணமகனோ மணமகள் அவங்க 10 வருஷத்துக்கு எப்படி இருப்பாங்க, குறைஞ்சது ஒரு 5 வருஷத்துக்காவது எப்படி இருப்பாங்க. இன்னொன்று அஷ்டமச்சனி இல்லாமல் இருக்கணும். அதே அஷ்டமச்சனி, ஜென்மச்சனி அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது ஒரு நல்ல விதமாக இருக்கும். சுப லக்னம், அசுப லக்னம்னு அப்படின்னு இருக்குது. அதாவது சுப லக்னம் கூட அசுப லக்னங்களை பொருத்தப்படாது. பொறுத்துனா சண்டை சச்சரவுகள் அந்த மாதிரியா இருக்கும். சுப லக்னம்னா என்ன, குரு, சுக்கிரன், புதன், சந்திரன், வளர்பிறை சந்திரன், இவருங்களாம் சுபர். அசுபர்னா சனி, செவ்வாய், இவங்கெல்லாம் அசுபர். இந்த லக்னம் கூட சேர்ந்து, அதாவது இதையும் அதையும் மிங்கிள் பண்ணும்போது பிரச்சனைகள் வலுக்கும். இதெல்லாம் நிறைய நுணுக்கங்கள்லாம் இருக்குது. அதாவது திருமண பொருத்தம் பார்க்குறதுல இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நல்ல விதமாக பொருத்துனா திருமண முறிவை நம்ம தடுக்கலாம். மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்துல, ராசிக்கு 2ல் இருக்கிறார். உங்கள் ராசிநாதன் அசுபராகி 2ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் பிரச்சனை தான். இப்போ தான் விரய சனி உங்களுக்கு, அதாவது ஜென்ம சனி முடிஞ்சு இப்போ பாத சனியில் இருக்கிறீங்க. இன்னும் ஒரு 6 மாத காலகட்டத்துக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். இன்னொரு 6 மாதத்துக்கு மேலே உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி இப்போ குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லாவே தான். உங்கள் ராசியை 9ஆம் பார்வையாக குரு பார்க்குறதுனால உங்கள் ஏற்கனவே, அதாவது அந்தஸ்து, மரியாதை, கௌரவம்லாம் குறைஞ்சிட்டு இருந்த மகர ராசிக்காரங்க இப்போ குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்லாவே இருக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் இன்னும் நல்லா இருப்பீங்க. மீனத்துக்கு பயிற்சியானதுக்கப்புறம் இன்னும் உங்களோட நிலை உயரக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த உற்சாகமான மாதங்கள் தான் இது. அதே மாதிரி 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தைரியம், மீரியம், வெற்றி, விஜயஸ்தானம், ஏதாவது அரசு தேர்வு, ஏதாவது இன்டர்வியூஸு அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது சாதகமான காலகட்டங்கள் தான் இது. ஏன்னா குரு வீட்டில் தான் இருக்கிறாரு ராகு. சனி செவ்வாயோட பார்வையோ தொடர்போ இல்லை. அதனால் உங்களுக்கு 3ஆம் இடம் நல்லாவே இருக்குது. அதனால் எல்லாத்துலேயும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் தான். அதே மாதிரி 4ஆம் இடத்துல செவ்வாய். மகர ராசி மாணவர்கள்லாம் படிப்பு கொஞ்சம் படிப்பில் கவனம் நல்லா செலுத்தணும். ஏன்னா 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ஒரு குற்றம்தான். உங்களை மந்தப்படுத்தக்கூடிய வேலையை தான் செய்வார். அதனால் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துறது நல்லது. அதே மாதிரி தாய்வழி உறவுகள், தாய்வழி உறவுகளால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் அதெல்லாம் இப்போ குறையக்கூடிய காலகட்டங்கள் தான். அதே மாதிரி வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த மகர ராசிக்காரங்க ஒரு 30 நாள் கழித்து வாங்கினா நல்லா இருக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால பூர்வ புண்ணியம், புத்திரஸ்தானம், குலதெய்வம், இந்த மாதிரி ஸ்தானம் நல்ல ஸ்தானம். குலதெய்வங்களுக்கு ரொம்ப நாளாக போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த மகர ராசிக்காரங்க இந்த மாதங்கள் கண்டிப்பாக போய் வருவீங்க. அதே மாதிரி இன்னும் 1 வருஷமாக குரு அங்கே தான் இருப்பார், 5ஆம் இடத்துல தான் இருப்பார். அதனால குழந்தைகளில், அதாவது குரு பெயர்ச்சிக்கு முன்னாடி குழந்தைகளுக்கும் உங்களுக்கும், அதாவது குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் பிரச்சனையாகவே இருந்துகிட்ருக்கோம். நம்ம பேச்சை பிள்ளையை கேட்க மாட்டேன்றான் அப்படின்ற சூழல்லாம் குரு பயிற்சிக்கு அப்புறம் மாறி இருக்கிறது. இன்னும் 1 வருஷம் நல்லாவே இருக்கும். உங்கள் பேச்சை கேட்டு குழந்தைகள் நடப்பாங்க. நீங்கள் குழந்தைங்க மனசை புரிஞ்சிட்டு நடக்கக்கூடிய நல்ல ஒரு
காலகட்டங்கள் தான். இன்னும் ஒரு வருஷத்துக்கு நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி 6ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், சூரியன் 3 பேர் இருக்கிறாங்க. சுபர்கள் தான் இருக்கிறாங்க. அதனால் வந்து வேலைகளில் இருந்து வந்த பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள்லாம் அகலக்கூடிய காலகட்டங்கள் தான் இது. வேலைகளில் ஒரு முன்னேற்றம் இருக்க தான் செய்யும். ஓகே. அதுக்கப்புறம் 7ஆம் இடத்தை வந்து செவ்வாய் பார்க்குறதுனால கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி கூட்டு தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் இந்த காலகட்டங்கள் வந்து ஜாக்கிரதையாகவே இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தான். 8ஆம் இடத்தை வந்து சனி பார்க்குறதுனால கடன், திடீர் கடன்லாம் ஏற்படும். அதெல்லாம் பார்த்து தவிர்த்துக்கிறது நல்லது. தேவைப்பட்டால் கடன் வாங்குங்க. இந்த காலகட்டங்கள் வந்து கடன் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி 9ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறாரு. 9ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால தந்தையால் அனுகூலங்கள், ஆதாயங்கள், தந்தை சொத்துக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே கோர்ட்டு கேஸு, அப்பாவோட சொத்துக்காக அலைஞ்சிட்டு இருந்த மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துக்குள்ள உங்களுக்கு, அதாவது இந்த ஒரு வருஷம் வந்து உங்களோட 9ஆம் இடத்தை குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் வந்து ஆதாயங்கள், அனுகூலங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக, அதாவது தந்தையினால் ஆதாயங்கள், அனுகூலங்கள்லாம் இன்னும் ஒரு வருஷம் வந்து நீங்கள் வந்து அடைவீங்க. இதேமாதிரி 10ஆம் இடத்தை வந்து செவ்வாய் பார்க்கறதுனால தொழிலில் கொஞ்சம் மந்தமான சூழ்நிலைகள் தான் இருக்கும். ஏன்னா அசுபர் பார்வை வந்து அவ்வளவு நல்லது கிடையாது. அதனால் வந்து ஏதாவது தொழில் பண்ணணும், மகர ராசிக்காரங்க ஏதாவது தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு 30 நாள் கொஞ்சம் தள்ளி போடுங்க, நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 11ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறாரு. 11ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால ரொம்ப நல்லது. லாபங்கள், லாபஸ்தானம், இளைய மனைவி ஸ்தானம், மூத்த சகோதரனால் உங்களுக்கு வந்து ஆதாயங்கள், அனுகூலங்கள்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அதே மாதிரி திருமண முறிவு ஏற்பட்ட தம்பதிங்களுக்கு இந்த காலகட்டத்தில் 2ஆம் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி 12ஆம் இடத்தை வந்து 2 சுபர்கள் பார்க்குறாங்க. சுக்கிரன், புதன் பார்க்குறதுனால வெளிநாட்டு பயணங்கள் போகிறதுக்கு, அதாவது பாஸ்போர்ட், விசாலாம் ரெடியாக எடுத்து வச்சுருந்த மகர ராசிக்காரங்கள்லாம் இப்போ இந்த காலகட்டங்கள் வந்து உங்களுக்கு சாதகமான காலகட்டங்கள். அதே மாதிரி மகர ராசி பெரியவர்கள் ஆன்மீக சுற்றுலா போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த மகர ராசி பெரியவர்கள் வந்து இப்போ வந்து ஆன்மீக சுற்றுலா போய் வர்றதுக்கு உகந்த மாதம். கண்டிப்பாக போய் வருவீங்க. நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார பொது பலன்கள் தான். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே என் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர். அதை தொடர்பு கொண்டு துல்லியமான பலன்களை பெற்று நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.